பரிசுத்தமுள்ள பிதாவே, நமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த காலை வேலையிலும் கூட உடைய பாதபில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்திக்கு நேராக நாங்கள் போகிறோம். யோபு 20ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் என்ன தயவுசெய்து உட்காருவோம். யோபு 20ஆம் அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய தியானம். போவதற்கு முன்பதாக உங்கள் கையில் ஒரு கேள்வி. நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய நேரம் பேசியிருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க. எப்போதாச்சும் யாராச்சும் சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சொன்னது நம்ம மனசில் ஞாபகம் இருக்கிறதா? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக இருந்திருக்கும். சிலர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, தப்பான நேரத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, நம்மளை அடித்து சொல்லியிருப்பாங்க, நம்மளை காயப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க, நம்மளை அணைச்சி சொல்லியிருப்பாங்க, ஆனால் தப்பாக சொல்லியிருப்பாங்க. நல்லா பார்த்தோம்னா வார்த்தைக்கு கட்டுப்பட்டோமோ இல்லையோ, அந்த வார்த்தையை கொண்டு வந்தவனுடைய மனிதனுடைய அன்புக்கு தான் நாம் கட்டுப்பட்டு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டோம். அதனால தான் வாழைப்பழத்தில் என்ன வச்சு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. நான் சூக்காக பேசுகிறவனே வாழைப்பழத்தில் ஊசி வச்சு கொடுப்பான். எங்கள் தாத்தா மாடு வளர்த்துட்டு இருந்தார். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை சாப்பிடாது. சிலது வாயை திறந்து மாத்திரை போட்டால் முழுங்கிடும், சிலது எவ்வளோ நேரம் கழிச்சு துப்போம். அதனால் அழகாக வாழைப்பழத்தை எடுத்து நடுவில் பிச்சு ஒரு நல்ல தொலை போட்டு, பெரிய மாத்திரையாக இருக்கும், அதுக்கு உள்ளே வச்சு மூடி அப்படி கொடுப்பாங்க. உள்ளே போட்டு அப், அதுதான். வாவ்! சரியான நேரத்தில் சரியான வார்த்தை, சரியான விதமாய். என்னைக்காவது சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பேசியிருக்கிறாங்களா? ஆமென், ஹல்லேலூயா. தவறான வார்த்தையை சரியான நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்களா? ஆமென். ராங் வேர்ட்ஸ் டோல்ட் அட் த ரைட் டைம் வில் டிஸ்கரேஜ் யூ. தவறான வார்த்தை பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் சொன்னாங்கன்னா இட் வில் டிஸ்கரேஜ் யூ. ராங் வேர்ட்ஸ் அட் ராங் டைம் ஆல்சோ வில் டிஸ்கரேஜ் யூ. இப்போ என்ன நடந்துருக்குது, ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க முக்கியமானது சொல்லியிருப்பாங்க. The right words at wrong time will confuse you. Amen. Wrong words at wrong time will discourage you. முதல்ல கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். Wrong words at wrong time will discourage you. இந்த நேரத்தில் ஏன் இதை பேசுகிறீங்க? The wrong words said at right time will frustrate you. உங்களை வெறுப்பாக்கிடும். The right words said at the wrong time will confuse you. The right words at right time will encourage you. Amen. Hallelujah. உங்கள் பாடம் கற்றுக் கொடுத்த வாத்தியார், டீச்சர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் திரும்பி திரும்பி வரும். என்ன கேட்டிங்கன்னா, நான் பள்ளி படிக்கும்போது உள்ள பல கதைகளை சொல்லுவேன். ஆமென். ஒரு கன்சல்டன்ட் ஒருத்தர் கையில் ஆலோசனை கேட்குறீங்க. கன்சல்டன்ட்னா நீங்கள் அவர்களே போய் ஆலோசனை கேட்குறீங்க. ஐயா, எனக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு ஆலோசனை கொடுங்க. சார், எங்கள் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை, இதுக்கு ஆலோசனை கொடுங்க. சார், எனக்கு பேங்க்கில் இந்த பிரச்சனை, இதுக்கு ஆலோசனை கொடுங்கும் போது அவங்க ராங் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, அவங்க பேச தெரியாமல் பேசினாங்கன்னா இது ரெண்டும் நடக்கும். தப்பாக பேசினாங்கன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். சரியான நேரத்தில் தேவையில்லாத பேசினாங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். நம்ம அவங்க கையில் ஒன்று கேட்க அவங்க இன்னொன்று சொன்னாங்கன்னா குழம்பி போயிடுவோம். கரெக்டாக சொன்னாங்கன்னா தைரியமாக வருவோம். அந்த மாதிரி தைரியமாக வரக்கூடிய வார்த்தை இந்த புஸ்தகத்தில் இருக்குது. என்னைக்காவது இதை படித்து ஐயோ பைபிள்னா சொல்லுதுன்னே தெரியலையே குழம்பி போய் வந்துக்கிறோம்? இல்லை, அது கரெக்டாக சொல்லியிருக்கோம், நாம தான் அது சொல்கிறத கேட்காம வந்திருப்போம். அ லீடர், அ கன்சல்டன்ட், அ ஸ்பவுஸ், வாழ்க்கை துணை. லைஃப்பில் யார் நம்மளை பார்த்து பேசினாலும் தாங்கிக்கலாம். நம்ம வாழ்க்கை துணை ஒன்றை பார்த்து சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? அவங்க தப்பாக சொல்லிட்டாங்கண்ணா இது தேவையில்லையே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நம்மை பெற்ற தகப்பன் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு வேல்யூ இருக்கும்.
அவர் கரெக்டாக பார்த்து பேசணும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. A good thing that which we can do is to just hold on our tongue. ஆமென். குதிரையை கடிவாளத்தில் கட்டி வச்சுக்கிறது போல நாவை அடக்கிக்கிட்டா கோட்டை தாழ்பால்களை அடக்கிறது போல அர்த்தம். கோட்டை தாழ்பால்களை மூடி வச்சுக்கிறது போல அர்த்தம். மகனே, உனக்கு சரியான நேரத்தில் சரியான வார்த்தை சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்லாமல் இருந்துட்டோன்னா நன்றாக இருக்கும். It is good to encourage others by using right words at right time. John Maxwell இதை சொல்கிறார். ஹல்லேலூயா. ரைட். இன்னைய சர்மனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேரத்தை பற்றியும் இடத்தை பற்றியும் ஞானமாக செயல்படுங்க. எதை பற்றி? எந்த நேரத்தில் எது பேசுகிறோம், எந்த இடத்துல. நேரமும் முக்கியம், இடமும். நான் இந்த மேடையில் நின்றுக்கிறேன். இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த மேடை என்னோட மேடை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மேடை. கொஞ்ச நேரம் நில்றா மகனேன்னு விட்டுருக்கார். அவருக்கு விருப்பம் இல்லைன்னா என்னை எடுத்துகிட்டு இன்னொரு ஆளை இங்கே போடுவார். எனக்கு அது தெரியும். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். நம்மளெல்லாம் இங்கே உட்கார வச்சுக்கிறார், நமக்குலாம் ஊழியம் கொடுத்துருக்காரு. கன்ஃபார்ம்டாக இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம். ஆமென். எஜமானாகிய அவர் நம்மளை எப்போனாலும் எடுக்க முடியும். அதனால் அந்த இடத்த புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசணும். இடம், நேரம். இன்னைக்கு காலை ஆராதனையில் அமர்ந்துனுக்குறோம். நீங்களாம் இங்கே உட்காந்துக்கிறீங்க, நடுவில் ஏதோ ஒன்று அவசியம் இல்லாமல் பேசுகிறீங்க. அது தேவையில்லாததாக இருக்கும். ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறோம், சபையில் நிறைய இருக்கும். காலையில் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போவோம், மதியம் ஒரு கெட்ட நிகழ்ச்சிக்கு போவோம். கெட்ட நிகழ்ச்சிக்கு போயிட்டு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆமென். இவ்வளோ நேரத்தில் எங்கெங்கே என்ன பேசணும்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தாத்தா ஒரு முறை, எங்கள் தாத்தா இறந்துருக்கும் போது, அப்பாவோட அப்பா இறந்துருக்கும் போது அங்கே ஒரு அங்கிள் வந்தார். அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு பிறகு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி சேர் போட்டு உட்காந்துட்டார். அவர் கூட ஒரு 3 பேர் வந்தாங்க. அந்த 4 பேரும் உட்காந்துன்னு சத்தம் போட்டு சிரித்து பேசினுங்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் என் மனசு அந்த அங்கிள் என்ன பண்ணல, ஏற்றுக்கல. என்னப்பா தாத்தா தானேப்பா அப்படின்னாரு. உனக்கு தாத்தா, எனக்கு என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு நண்பன், என் ஃப்ரெண்டு. என் தாத்தா என்னோட உயிர். சபையே, ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பி சென்சிட்டிவ் டு யுவர் டைம் அண்ட் டு யுவர் பிளேஸ். இன்னைக்கு ஜோஃபார் அப்படின்ற ஒன்றை பற்றி படிக்க போகிறோம். எதிராக உட்காந்துருக்கிறவன் நான் நினைக்கிறானே கவலை இல்லை, என் வாயில் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன். நான் கொண்டு வந்த சரக்கெல்லாம் திறந்து கொட்டிடுவேன். என் கையில் உள்ள மூட்டையெல்லாம் எடுத்து கொட்டிடுவேன். எதிர்க்க உட்காந்து கேட்பார், நான் குப்பை தொட்டியாடா உங்கள் கையில் இதெல்லாம் கட்டி போடுறதுக்கு? மளிகை சாமான் கடையில் போய் வாங்கிட்டு வரோமா இல்லையா? அதாவது அந்த டப்பாவில் போடுறோம். கடுகு டப்பாவில், கரெக்ட் தரமா? வெல்லம் டப்பாவில், சக்கரை டப்பாவில் எல்லாம் போடுறோமா? போட்டு முடிச்சிட்ட பிறகு எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நைட்டு பாத்திரம்லாம் தொலைக்கிட்டு குப்பை கட்டின்னு வருவீங்க. கரெக்டாக போடுறீங்களா? பருப்புக்கு தனியாக ஒரு குப்பை, குழம்புக்கு தனியாக ஒரு குப்பை. கவர்மெண்ட்டில் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? மக்கும் குப்பை. அதை கூட நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையே. நம்ம ஃபுட் வேஸ்ட்டை, நான் சொல்லுவேன் பிள்ளைங்க கையில், ஃபுட் வேஸ்ட்டை பார்த்து பண்ணோம். ஃபுட் வேஸ்ட்டுக்கு தனி டப்பா வைங்கன்றேன். ஏன்னா சில நேரம் ஃபுட் வேஸ்ட் கூட என்ன பண்ணுவாங்க, மண்ணள்ளி கொட்டுருவாங்க. ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு அனிமல் இல்லை பறவைகள் கூட என்ன பண்ணாது, சாப்பிடாது. கவனமாக பண்ணோம். அந்த மாதிரி தானே வார்த்தைகளும். கன்ஃபியூஸ் பண்ணிட முடியாது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம், நான் சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுவேன். ஹல்லேலூயா. நேரத்துக்கு தகுந்தா போல, இடத்துக்கு தகுந்தா போல பேசுவேன். என்ன பிள்ளைங்களா? ஆமென். எனக்குள்ள எவ்வளோ உணர்ச்சிகள் இருந்தாலும் நேரத்துக்கு ஏற்றால் போல், சமயத்துக்கு ஏற்றால் போல் செயல்படுவேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டோமா? ஒரு ஆளை ஆறுதல் படுத்தணுன்னா உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு பேசுங்களேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இது சொல்கிறத கேட்காதீங்க. ஆமென். இது சூழ்நிலையை பார்க்காது. இது சுயநலமாக எதனா பண்ணோம். மனசு சொல்கிறத கேட்டு பண்ணுங்க. மனசு முதல்ல அழும். மனசு நிறைய யோசிக்கணும். சுமார் ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் அப்படியே மனசு ஆகிடும். அதனால் மனசை கல்லாக்குது இல்லைங்க. அந்த மனசு தான் கரெக்டாக ட்ராவல் பண்ணுது. ஃபுல்லாக அதில் போய் விழுந்துருக்குன்னு சொல்ல, கொஞ்ச நேரம் அங்கே நின்று அதை யோசித்து அந்த மனிதனுக்கு நீங்களும் நானும் ஆறுதலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் வார்த்தைகளை திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராங் வேர்ட்ஸ் அட் ராங் டைம் வில் டிஸ்கரேஜ். மக்களே எழுதுறீங்களா? ராங் வேர்ட்ஸ் அட் ரைட் டைம் வில் ஃப்ரஸ்ட்ரேட் யூ.
ரைட் வேர்ட்ஸ் அட் ராங் டைம் வில் கன்ஃபியூஸ் யூ. ரைட் வேர்ட்ஸ் அட் ரைட் டைம் வில் என்கரேஜ் யூ. தவறான வார்த்தை தவறான நேரத்தில் நம்மை இடறி போகும்படி செய்யும். தவறான வார்த்தை சரியான நேரத்தில் பேசினா நம்ம எரிச்சல் அடைவோம். சரியான வார்த்தை தவறான நேரத்தில் சொன்னால் குழம்பி போயிடுவோம். சரியான வார்த்தை சரியான நேரத்தில் சொன்னால் நாம் உற்சாகப்படுவோம். அதுக்கு கவனமாய் பார்க்க வேண்டியது, நாம் சென்சிட்டிவாக சொரணையாக இருக்க வேண்டியது, கவனமாக இருக்க வேண்டியது நேரத்தை பற்றியும் இடத்தை பற்றியும். இரண்டாவதாக எங்கிருந்து பேச வேண்டும் என்று சொன்னேன்? மனதிலிருந்து. மூன்றாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் பேசுகிற வார்த்தையில் பவர் இருக்குது, அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். என்ன இருக்குது? உங்கள் வீட்டு பாத்ரூம் பக்கத்தில் உள்ள ஸ்டோர் ரூமில் ஆசிட்னு போட்டு ஒரு பாட்டில் இருக்கும். க்ளீனிங் ஆசிட் தான் அது. ஒரு பாட்டில் இருக்கும். அதை திறக்கும் போதே வாட்டர் பாட்டில் திறக்கிற மாதிரி திறக்க மாட்டோம். ஏன்? என்ன இருக்குது உள்ள? பவர் இருக்குது. கேஸ் இருக்குல்ல, என்ன இருக்குது? பவர் இருக்குது. சிலிண்டர் ஆன் பண்ணுறோம், சும்மா பண்ண மாட்டோம், தெரியும் என்ன இருக்குது? பவர் இருக்குது. அயன் பாக்ஸ் ஆன் பண்ணுறோம், தெரியும் என்ன இருக்குது? பவர் இருக்குது. மகனே மகளே, உன் வாயின் வார்த்தையிலே பவர் இருக்குது. அயன் பாக்ஸை சரியாக ஆன் பண்ணி சரியாக சூடு வச்சு சரியாக அயன் பண்ணணும் இல்லைவா? ஜாஸ்தி வச்சா என்ன ஆகிடும்? துணி இருக்காது. கம்மி வச்சா என்ன இருக்கும்? துணியில் உள்ள அந்த கசங்குதல் போகாது. ஸோ யூ நீட் டு பி கேர்ஃபுல். வேர்ட்ஸ் ஆர் கிவன் டு அஸ் பை காட். நம் வாயில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் சிலர் பேசும்போது நான் நினைப்பேன், ஐயோ இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் மௌனமாயிட்டானா நல்லா இருக்குமே, இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் ஊமைனா இருந்தா நல்லா இருக்குமே, இவன் நிமித்தம் கட்டினவைகள்லாம் இடிக்கப்படுது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எப்படி இடிக்கிறா, எப்படி கட்டுறா? நம்பர் 1 வார்த்தையில், நம்பர் 2 கிரியையில். உன் வீட்டை மகளே மகனே உன் வார்த்தையில கட்டலாம். உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் ஊழியத்தை வார்த்தையில். ரெண்டாவது நடக்கையில், கிரியைகளில். ஸோ there is power in words. Hallelujah. Amen. இதெல்லாம் நம்மை கர்த்தர் பலப்படுத்த முடியாது சொல்கிறார். பாருங்க, don't speak whatever you wish to speak. நீ என்ன பேசணும்னு வந்துக்கிறியோ அதெல்லாம் பேசி முடிச்சிடாத, அதை மறந்துடு. எதிர்க்க உள்ளவனுக்கு என்ன தேவையோ அதை நீ பேசு. ரைட்டா? அண்ணன் அநேக வருஷம் ஊழியத்தில் இருக்காருல்ல. நான் இன்னைக்கு நினச்சதெல்லாம் பேசுவேன்னு கிடையாது. அங்கே வரும்போது, கூட்டத்தை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு என்ன தேவையோ அது பேச வேண்டிய நிலையில் தான் ஊழியர்களாக நாம் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆஸ்க், வாட் வுட் ஐ டாக் வித் யூ? நான் உங்களுக்கு என்ன பண்ணோம்? நான் உங்களுக்கு எதுக்கு ப்ரே பண்ணோம்? ஏதாச்சும் இருக்கா? அப்போ அவங்க கேட்பாங்க, அதை நம்ம சொல்லலாம். இல்லைனா நீங்கள் 1 மணி நேரம் தலைவலிக்கு ஜெபம் பண்ண, அவர் எனக்கு தலையை வலிக்கலையா, வயிறு வலியோடு தானே வந்தாயா அப்படின்னு சொல்ல நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடாது. we should be careful. we should listen before we talk. ஆமென். ஒரு மனுஷன் ஒரு ஹோட்டலில் 3வது மாடியில் தங்கியிருந்தானா. அவனுக்கு ஃபோன் வந்துச்சான். ஜண்டா, என்னதுங்க ஜண்டா, உங்கள் பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னதும், ஐயோயோ என் பையனா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, 3வது மாடியிலேருந்து குதிச்சிட்டார். 3வது மாடியிலேருந்து குதிச்சு வருத்தம் தாங்காமல் 2வது மாடிக்கு வரும்போது தோணுது, எனக்கு பையனே இல்லையே அப்படின்னு. 2வது மாடி தாண்டி 1 மாடி நோக்கி ஊழ்ந்துனுக்கிறார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே, வைஃபை இல்லையே. ஜண்டா, தலை வந்து தரையில் டமால்னு பட போகுது. என் பேர் ஜண்டாவே இல்லையே, நான் பண்டாவாச்சே அப்படின்னு நினைக்கிறார். We need to listen. மகனே பேசுறதுக்கு முன்னாடி கேட்கணும், ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்கணும். words are going to become actions. வார்த்தை தான் ஆக்ஷன் ஆக போகுது. ஹல்லேலூயா. எஸ். பிறகு
நீங்கள் நினச்சதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் என்பதை கேட்டுக்கொண்ட பிறகு நாம் செய்வதும் நாம் பேசுவதும் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ஞானி இப்படியாய் சொன்னார், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இப்போ சர்ச்சை முடிஞ்சதும் பிள்ளைங்க ஒரு தட்டில் ஒரு டீ கப் வச்சு டீ ஊற்றி ஒரு 2 பிஸ்கட் வச்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்குது பார்க்க. அப்படியே குடிச்சிட்டு வெளியே போகும்போது யாரோ ஒருத்தர் வெள்ளி தட்டில் 2 பொன் மாம்பழம் வச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? டெய்லி ஐயா காலையில் டீ பிஸ்கட் சாப்பிட்டதும் உங்களுக்கு என்ன தரப்போகிறோம்? வெள்ளி தட்டில் 2 பொன் மாம்பழம். அதை விட வெளியேற பெற்றது சரியான நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. நீங்களா இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ண போகிறீங்க. இனிமேல் சொல்ல போகிறீங்க, நான் பேசினேன்னா அப்படி பேசுவேன். எப்படிவா பேசுவேன்? என் வாயிலேருந்து வர வார்த்தை வெள்ளித்தட்டு மாதிரி இருக்கும். நான் தான் வெள்ளித்தட்டு. என் வாயிலேருந்து வர வார்த்தை பொற்பழமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இப்படி நிறுத்துவாராக. ஆமென். யூசிங் ரைட் வேர்ட்ஸ் இஸ் an effective communication. சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் பேசலன்னா you have got an ineffective communication. கம்யூனிகேஷன் என்பது ஒரு பெரிய ஸ்கில். வார்த்தை என்பது கம்யூனிகேஷன். ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சில் அவரை நமக்கு பிடிச்சிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அன்புடன் இந்த யோபு 20ஆம் அதிகாரத்துக்கு அழைக்கிறேன். இன்றைக்கி பேச போகிறது ஜோஃபார் என்று சொல்லுகிற யோபுனுடைய 3 நண்பர்களில் ஒருவன். இவன் நாக மாத்தியனான சோஃபார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழிலே. ஹல்லேலூயா. இந்த ஜோஃபாரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், he was one of the hot-headed. He was more hot-headed than 2 of his friends. சூடு பார்ட்டியாக இருக்கான். கரெக்டாக தமிழில் சொல்லணும். என்னது? சூடு பார்ட்டி. ஆமாம், டக்கு டக்குன்னு சூடாயிடுறான். இவன் நாகமாத்தியனாக என்று சொல்லப்படுகிறது. இந்த நாகமா என்று சொல்லுகிற ஊர் அரேபியா தேசத்தில் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாகமா என்று சொல்லுகிறது செப்டுஜென்ட் ரைட்டர்ஸ், பஞ்சாங்கமத்தை எழுதின எழுத்தாளர்களுடைய கணிப்பின் பிரகாரம் மினேனியன் என்று சொல்லுகிற மினேனியர்களுடைய ராஜாவாய் அந்த பட்டணம் அந்த மனிதன் இருந்திருக்கக்கூடும். அந்த நாகமான் என்கிறவன், ஜோஃபாரில் அந்த நாகமா என்கிறவர் மினேனியன் ராஜாவாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜோஃபார் யோபு 2:11 நமக்கு தெரிவார். யோபு 11:1 தெரிவார். யோபு 20:1 இப்போ பேச போகிறாரு. திரும்ப 42:9 தெரிய போகிறார். யோபு ஆறுதல் படுத்த வந்த 3 பேரில் இவர் ஒருவர். ஆமாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கெட்ட நேரம் நல்ல நேரம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கெட்டவன், அதனால உனக்கு என்ன நேரம் வந்துருச்சு? கெட்ட நேரம். எல்லாரும் போலே தான் அவர் பேசுகிறாரு. மறந்துடாத, கெட்ட நேரம் நல்லவனுக்கு வராது. யோபு, கெட்ட நேரம் யாருக்கு வராது? நல்லவனுக்கு வராது. அதனால் நீ உன்னை நீயே பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஆமாம். ஈப்ரு மொழியில் ஒரு தத்துவத்தை வச்சு பேசுகிறாங்க. என்னன்னா, கெட்டவனுக்கு கண்டிப்பாக துன்மார்க்கனுக்கு தீங்கு வரும். அதனால் நீ எவ்வளோதான் நல்லவன் மாதிரி பேசினாலும் உன்னை நீயே ஏமாற்றிக்காத, நீ பாவியாக இருக்கிறாய். அதனால் நான் சூடாக உனக்கிட்ட பேசுகிறேன், நீ எப்படி கேட்டுக்க? சூடாக வாங்கி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு, நீ மனம் திரும்ப வேண்டும், ஒழுங்காக ஆண்டவர் காலில் விழணும். அப்படி பண்ணேன்னா உனக்கு மறுபடியும் ஒரு நல்ல காலம் பிறக்கும், நல்ல சகுனம் வரும். துன்மார்க்கனுக்கு வந்த அழிவுலாம் உனக்கு வந்துட்ட பிறகு நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நேற்றுக்கு நம்ம படித்தோம், தன் நண்பர்களுக்கு உதவி கேட்டு எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லையே, பந்து ஜனங்கள் போய்விட்டார்களே, நண்பர்கள் போய்விட்டார்களே என்று யோபு கேட்டதுக்கு இவங்களுக்கு என்ன கோவம் வச்சதில்லை. நண்பர்கள்லாம் போயிட்டாங்களா, அப்போ உட்காந்துக்கிறவன் யாரா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. He begins as if he has got disturbed. யோபு பேசின வார்த்தையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஒரு கெட்ட மனுஷன் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது ஒரு அடி வாங்குவானே, அது தானே நீ வாங்கியிருக்கிற என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு இழைப்பவன் தற்காலிகமாக வெற்றி பெற்றிருக்கக்கூடும், ஆனால் கோப்ரானா என்னது? நல்ல பாம்புனுடைய விஷம் அவனை கடிக்கும் போது அவனுக்கு தெரியும். ஆமேன். அவன் கீழே விழுந்தான் என்றால் பூமியின் தூளிலிருந்து அவன் எழுந்திருக்க போகிறதில்லை என்பதாக பேச போகிறான். ஆமேன். மீதி 2 பேர் 3 முறை பேச போகிறாங்க. இந்த ஜோஃபார்
இந்த ரெண்டாவது பேச்சு பேசுகிறார்ல, இதோட நிறுத்திட போகிறார். ஆனால் சரியான வார்த்தை சரியான நேரத்தில் இவர் பேசவில்லை. என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இவர் எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க? நம்ம படித்த அந்த 4 கேரக்டர்ஸில் ராங் வேர்ட்ஸ் அண்ட் ராங் டைம் டிஸ்கரேஜ் ஜோப். தப்பான வார்த்தை தப்பான நேரத்தில் என்ன பண்ணிச்சு? டிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. ராங் வேர்ட்ஸ் அட் ரைட் டைம். இந்த டைமில் என்ன பேசணுமோ அதை பேசாமல் வேற ஒன்று விட்டார். ஆனால் யோபுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃப்ரஸ்ட்ரேட்டடும் ஆயிடுச்சு. ரைட் வேர்ட்ஸ் சொல்லலை, அவ்வளோதான். ராங் வேர்ட்ஸ் தான் சொன்னார். அதனால் யோபுக்கு 2 வந்துருச்சு. டிஸ்கரேஜ்மெண்ட்டும் வந்துருச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷனும் வந்து விட்டது. ஜோஃபார் அப்படி என்னையா பேசினார் அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் பேசுகிறத பார்த்தா எதிர்க்க உக்காணுங்கிறவன் கஷ்டம் நானே புரிஞ்சிக்காமல் பேசினார். அல்லையா? இரண்டாவதாக எதிர்க்க இருக்கிறவனை மதிக்காமல் பேசினார். எதிர்க்கிறவனுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் பேசினார். பேசுகிற வார்த்தையை சூஸ் பண்ணி பேசாமல் பேசினார். அவர் வார்த்தை கிளியர்ஃபுல்லாக இருக்குது, அவர் எதிர்க்க இருக்கிறவனை அட்டாக் பண்ணுறார். மரியாதை கொடுக்கவில்லை. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்களும் மற்றவர்களிடத்தில் பேசுவோம், மற்றவர்களிடத்தில் ஊழியத்தின் நிமித்தமாக பேசுவோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக பேசுவோம். வாட் இஸ் அவர் அஜெண்டா பிஹைண்ட் இட்? எனக்கு உனக்கு புத்தி சொல்லணுன்ற எண்ணமா, உன்னை தாக்கணுன்ற எண்ணமா? தாக்கிட்டு புத்தி சொன்னேன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணிட்டு தாக்கிட்டு? எனக்கு தெரிஞ்சு தாக்கும்போது புத்தி சொல்லவே முடியல. தாக்கும்போது புத்தி சொல்லும்போது தாக்க முடியல. அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு வயசு இருக்கு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினார் சுட்ட வடு. ஒரு குழந்தைய ஒரு குச்சி வச்சு அடிச்சோம்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் அந்த குழந்தைய நிற்க வச்சு கண்ணை பார்த்து தப்பு 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 தப்பாக திட்டினோம்னா அது தேம்பி 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 அழும். என்னடா ஏன் அழற? என்ன நாயின்ட்டாங்க அப்படின்னு. அதை எதுக்கு சொன்னீங்கன்னு அதுக்கு தெரியாது. லேசாக ஒரு குச்சி வச்சு ஒரு முட்டி கீழே சுரின்னு அடிச்சு பண்ணுவேன்னா பண்ண மாட்டோமா பண்ண மாட்டோமா பண்ண மாட்டோமான்னு விட்டு அடுத்த முறை பண்ணாது. ஆனால் நம்ம உட்காந்து ஒரு பெரிய லெக்சர் கொடுப்போம் பாருங்க. இந்த லெக்சர் இங்கே இந்த பிள்ளைய ஹர்ட் பண்ணுது. அந்த காயம், அந்த அடிக்கிறது அந்த பிள்ளைய அங்கே டிசிப்ளின் பண்ணுது. ஸோ we need to decide, டிசிப்ளின் பண்ண போகிறோமா காயப்படுத்த போகிறோமா? லாஸ்ட்டில் பார்த்தோம்னா வாங்குறவங்க கையில் ஒன்றுமே இல்லை, கொடுக்குறவங்க கையில் தான் இருக்குது. யார் கையில் தான் இருக்குது? ஆமாம். உங்களுக்கு நான் ஒரு பேக் தரேன், அந்த பேக்கை பிரித்து நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பாடு நல்லா இல்லை, உங்களை திட்டிப்பீங்களா? கொடுத்தா என்ன திட்டுவீங்களா? நான் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பண்ணால் நல்லா இல்லை நீ சொல்லுவேன். நான் சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்வீங்க? எப்பா நீ கஷ்டப்பட்டுனா எடுத்துன்னு வா, கஷ்டப்படாமனா எடுத்துன்னு வா. நீ கொடுத்த பேக்கில் உள்ள சாப்பாடு நீ உன்னை மாற்றிக்கணும்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நீ தான்ப்பா உன்னை மாற்றிக்கணும். இன்னும் நான் தலை கழினாலும் பேக் கொடுத்தவன் மேலே தான் 4 பேர் சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுங்க வார்த்தை பேசுகிறவர்களே, பேசினவன் தான் தன்னை மாற்றிக்கொள்ள கேட்கிறவன் நிதானிக்கிற நிலையில் இருப்பானா இல்லையான்னு தெரியவில்லை. கொடுக்கிற நீ தான் நிதானிக்குவன். ஒரு வெல்டர் வெல்ட் அடிக்கிறாரு, அவர் கையில் வெல்டிங் ராடு இருக்குதுன்னு சும்மா காற்றுலே சர்ன்னு அடிச்சுன்னு போகிறாரா இல்லை பார்த்து அடிக்கிறாரா? துப்பாக்கி வச்சுருக்கிறாரு, சும்மா இஷ்டத்துக்கு சுட்டா தீவிரவாதிகள்லாம் செத்துடுறாங்களா இல்லை பார்த்து சுட்டா தான் தீவிரவாதி செய்வானா? இல்லைன்னா என்ன ஆகிடும்? பொதுமக்கள் தான் செத்துருவான், அவன் தான் இருப்பான், நல்லவன் செத்து விடுவான். We need to handle it carefully. ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு ஜோஃபார் இங்கே வருகிறார், யோபு கையில் பேச போகிறார். முதலாவதாக இவர் பேசுகிறது யோபுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று நான் சொன்னேன். என்ன சொல்ல வர்றார்னா, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்கிறேன். யோபு, என் மனசு எனக்குள்ள கொதித்துட்டு இருக்குது, அதனால் எப்படி பேச போகிறேன்? வேகமாக பேச போகிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டாலும், ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதித்திரம் சொல்ல என்னை நானா திட்டினேன்? என் சிநேகிதர் என்னை நிந்திக்கிறார்கள் சொன்னீங்களே, நானும் ஒருத்தனா திட்டினா ஆரம்பிச்சிட்டாரு. துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது. யார் கம்பீரம் குறுகினது? ஆனால் இங்கே யாரை துன்மார்க்கன்னு சொல்ல போகிறாங்க? 3 பேர். மாயக்காரன் சந்தோஷம் 1 நிமிஷம் மாத்திரமே நிற்கும். மாயக்காரன், த ஹிப்போக்ரிட் ஃபெலோ, அப்படியே இப்படி இருக்கிறது, அப்படி எடுத்து அப்படி போட்டு அப்படி மொழி போட்டு அப்படியே சிரிக்கிறது, எப்படி பார்த்தியா நாங்கள்லாம் அப்படின்றது எவ்வளோ நேரம் நிற்கும்? அது
இதை ஒருத்தன் சிசிடிவி கேமராவில் படம் பிடிச்சிட்டான்னு வைங்களேன், சிசிடிவியில் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்தில் மாட்டுவான். மறந்துடாதீங்க, நம்மளை இந்த பூமியில் பிறந்த நாள்லேருந்து நம்ம பரமேறி போகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சிசிடிவி கேமராவில் சர்விலன்ஸ் எடுக்கிறாராம். அதுதான் இப்போ பயப்படுது. அவருடைய கண்கள் பூமி இங்கே உலாவி கொண்டிருக்குது. அவர் கண்கள் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இப்போ இதான பிரச்சனை, பயமே அதானே. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் எதனா தப்பு பண்ணலான்னு வானத்துக்கு ஏறினாலும் சரி விடுங்கடா, பாதாளத்தில் போனாலும் உடைய கண்கள் என்ன ஆண்டவரே எல்லா இடமும் சிசிடிவி கேமரா சர்விலன்ஸில் வச்சுக்கிறீங்க, ஒன்று கூட ஆஃப் பண்ணி வைக்க மாட்டீங்களா? இல்லைடா. எரேமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் படித்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம சொல்லப்பட்டோம்னா தேவனுடைய சிங்காசனம் வந்து சொகுசா நிறமுள்ள ஒரு மண்டலத்து மேலே இருக்குது. அந்த மண்டலத்துக்கு கீழே ஒரு வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தை இழுத்துட்டு போகிற மிருகங்கள் 4 தலை உள்ள மிருகம், சிங்க முகம், மனுஷ முகம், எருது முகம், கழுகு முகம், 4 முகம் ஒரே இதுக்கு. அப்புறம் 4 சட்டைகள், 2 சட்டைகளால் பறக்குது, ஒரு சட்டைகளால் அவனோட பிடிச்சிக்கிச்சு. அந்த மாதிரி 4 மிருகம். இப்போ 4 மிருகம் 4 தலையோட பிடிச்சிட்டு சேராபீன்கள் அதுங்களுக்கு கீழே சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரம் எல்லா சைடும் சுற்றுது, இப்படியும் சுற்றுது, இப்படியும் சுற்றுது, இப்படியும் சுற்றுது, இப்படியும் சுற்றுது, இப்படியும் சுற்றுது. நம்ம ஏரோப்ளேனில் போனால் அப்படி தான் போக முடியும். அதில் போனால் எப்படினாலும் போகும், இப்படியும் போகும், அப்படியும் போகும், அப்படியும் போகும், அப்படியும் போகும், அப்படியும் மின்னல் வேகத்தில் போகுது. அதனுடைய உடலெங்கும் ரெக்கைகள் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் கண்கள், வெறும் கண்கள் 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 கண்கள், எல்லா இடத்துலையும் கண்ணா, ரெக்கையில் கண்ணு, கையில் கண்ணு, எல்லா இடமும் கண்களால் நிறைந்திருந்ததான். அதுக்கு மேலே தான் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். சுற்றிலும் சக்கரங்கள் இருந்தது, 4 சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தில் ஸ்பீடாக போகுது, காற்று போகிறத விட வேகமாக போகுது. எந்த திசையிலும் போகும், எந்த திசையிலும் திரும்பும். அந்த மிருகங்கள், சக்கரங்கள், எல்லா இடத்துலையும் கண்கள் இருக்கிறது. அதுக்கு மேலே மண்டலம் இருக்குது, ஒரு லேயர் இருக்குது, ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கு மேலே சிங்காசனம் இருக்குது. சொகுசா நிறமுள்ள மண்டலம், அதுக்கு மேலே சிங்காசனத்தின் மேல் மனுஷ ரூபமாக தேவனை அமர்ந்திருக்க கண்டேன். நம்ம ஆண்டவருக்கு அத்தனை கண்ணு இருக்குன்னா சொல்ல, அவரது ஒரு கண்ணே இத்தனை கண்ணுகளை ஆப்ரேட் பண்ணுது. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுங்க. ஆமென். அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி முதலாக இப்படி இருக்கிறது என்பதையும் அறிகிறோம். நீ ஹிப்போக்ரிட்டாக இருக்கிற, துன்மார்க்கனாக இருக்கிற, ஆண்டவருடைய கண்ணில் என்ன பண்ண மாட்டிக்கினேன். அவனுடைய மேன்மை வானப்பரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தை போல் என்றென்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவனை எங்கே என்பார்கள். போட்டாம் பாருங்க, ஒரே போடும். ஹீ வில் பெரிஷ் லைக் ஹிஸ் ஓன் டங். அவனோட மலத்தை போல அவனாயிடுவான். யோபுக்கு இது மேலே அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. அவன் ஒரு சொப்பனத்தை போல பறந்து போவான். கனவு கண்டல்லப்பா, அந்த தான் நீ யோபு, நீ அதான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. நான் சொல்றேன் ஜோஃபாரே, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், துன்மார்க்கனுக்கு, நீதிமானுக்கு அல்ல. ஹல்லேலூயா. ஜோஃபார் சொல்றது தப்புன்னு நினைச்சுக்காதீங்க, கரெக்டாக சொல்றாரு. ஆனால் அது யாருக்கு பொருந்தல? யோபுக்கு பொருந்தல. துன்மார்க்கமாய் வாழ்கிறவனுக்கு கன்ஃபார்ம்டாக பொருந்தும். அவன் பிள்ளைகள் ஏழைமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எடுத்ததை திரும்பி கொடுத்துடணும். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஏழை வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி. அவனுடைய எலும்புகள் அவனுடைய வாழவயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படித்துக் கொள்ளும். வாழவயதில் செஞ்ச பாவம் எங்கே வந்துடுமா? எலும்புக்குள்ளே வாழ்ந்து என்ன பண்ணுவான்? படுத்துக்கும். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாக இருந்தால் அவன் அதை தன் நாவின் கீழே அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டு இருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பீச்சாய் போகும். அவன் பண்ண பொல்லாப்பு வாயில் தேன் போல இருந்தாலும் வயிற்றில் போகும்போது என்ன ஆகிடும்? விரியன் பாம்பு. The meat in his bowels is turned, it is the gall of asps. அதாவது என்னன்னா, விரியன் பாம்புனுடைய விஷம். விரியன் பாம்பு கொத்துற விஷம் இல்லை. விரியன் பாம்புக்குன்னு ஒரு பித்தப்பை இருந்தால் அதில் அவ்வளோ விஷம் இருக்கும். விரியன் பாம்போட பித்தப்பையை முழுங்கின கதை. ஆமென். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். எவ்வளோ பணம் தப்பாக சம்பாரிச்சனோ கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து தள்ளி போடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பது இல்லை. அதாவது என்ன தான், நீ உறிஞ்சி குடித்தாலும் விரியன் பாம்போட விஷம்தான். தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாக இருக்கும். அவன் களி கூறாதிருப்பான். எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணுவான்?
கொடுத்துருவான். புரியுதுங்களா? எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் அப்புறம் என்ன இருக்கும்? 10,000 சம்பளம் வாங்கணும், ஒரு 10,000 கட்டிட்டு வந்துட்டார்னா கடன் வாங்கணும். இது யாருக்கா? துன்மார்க்கனுக்கு. அவன் ஒடுங்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பற்றி பறித்தபடினாலும் தன் வயிறு திருப்தி ஏற்றிருந்தபடினாலும் அவன் நிச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. கட்டாத வீட்டை என்ன பண்ணிட்டானா? தட்டி பறிச்சிட்டானா. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைப்பதில்லை. அவன் வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையிலும் அவன் மேல் வரும். அவ்வளோதான், இவ்வளோ பணம் வந்தால் செட்டில் ஆகிடுவேன்னு சம்பாதிச்சியே, அந்த பணம் வந்த பிறகு கூட என்ன வரும்? பிரச்சனை வரும். தெய்வஜனமே கவனிங்க, நம்ம கையில் பணம் வரணும்னு ப்ரே பண்ணக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னு ப்ரே பண்ணணும். கோல்டு வரணும்னு ப்ரே பண்ணக்கூடாது, கோல்டு உங்களுடைய ஆசீர்வாதமாய் வரணும். எல்லாமே என்ன தான் கேட்கணும்? ஆசீர்வாதம் கேட்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய பணம் வந்து கூட வேதனை வந்து என்னங்க பண்ணுறது? ஆமேன். ஆமாம், கொரோனா தடவின 2,000 ரூபாய் நோட்டு வந்தால் என்ன பிரயோஜனம்? அதை எடுத்து தடவிட்டு அதை செலவு பண்ணும் போது என்ன பற்றிக்கும்? கொரோனா ஏறிடும் மூக்கில். அதுக்கப்புறம் எத்தனை 2,000 நோட்டு கட்டினாலும் என்ன பண்ண முடியாது? பிழைக்க முடியாது. இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவியல் அவனை உருவ எய்யும். The bow of steel shall strike him through. இரும்பு கிட்ட தப்பிச்சானாலும் எதுக்கிட்ட மாட்டுவான்? ஸ்டீல் கிட்ட மாட்டுவான். உருக்குவியல்னா ஸ்டீல், bow of steel. உருவின பட்டயம் அவன் சரித்தை மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். இதெல்லாம் துன்மார்க்கன். அவன் ஒலிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும். அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியாக இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். செத்துட்டவனோ பிரச்சனை, உயிராக இருக்கிறவனும் பிரச்சனை. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாய் எழும்பும். வானமும் அவனுக்கு விரோதமாய் வரும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாம் என்றான். ஸோ இவர் கொடுக்குற அட்வைஸு ராங் அட்வைஸ் அட் ராங் டைம். பட் தேர் ஆர் லெசன்ஸ் ஃபார் அஸ். துன்மார்க்கத்தினால் எந்த பலனும் வேண்டாம். 2 சப்ஜெக்ட் நம்ம கற்றுக்கிறோம். ஒன்று, நம்ம சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பேசினா தான் மற்றவர்கள் உற்சாகப்படுவார்கள். 2வது, துன்மார்க்கத்தில் வருகிற எதுவுமே, துன்மார்க்கத்தில் வருகிற பெயர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், சம்பத்து வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் வேண்டும். நாம் எழுந்து கர்த்தருடைய சந்நிதியில் நம்மை சமர்ப்பிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாராக. பேசுவதற்குரிய ஞானம், கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிற வழிகளிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷாலம். வாங்க நம்ம எழுந்து கர்த்தரை துதிக்கலாம். நம்ம முன்னுக்கு வந்துடலாம். முன்னுக்கு வந்து கர்த்தரை அப்படியே துதிக்கலாம். அநேக முறை நாம் உணர்ச்சிப்பட்டோம். அநேக காரியங்களை நாம் வார்த்தைகளால் நம்ம காயப்படுத்தியோ, நம்ம அநேக தவறுகளை நாம் செஞ்சுருப்போம். நம்ம மாம்சம் அநேக முறை நம்ம மீறி நடந்தாலும் நம்ம அநேக முறை நம்ம வாயினால் பிறரை காயப்படுத்தியிருப்போம். நம்ம வாயின் சொற்களால் அநேக பேர் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் எமோஷனால் அநேக பேரை நம்ம காயப்படுத்தியிருப்போம். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை கேட்கலாமாப்பா, இனி போதும் ஆண்டவர், ஒரு போதும் அந்த சோப்பாரை போல் நாங்கள் பேசக்கூடாதுப்பா. எங்கள் உணர்வுகளை எங்களை கட்டுப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்கள் நாவுகளை நீங்கள் கட்டுப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட இருங்கப்பா. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமெல்லாம். சொல்லுமாப்பா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் தகப்பனே அப்பா, ஆசிரியப்பட்ட இந்த காலை விளக்கு நன்றி நான் சொத்திருக்கிறப்பா. இன்று யோபு தகப்பனை 2ஆம் தகப்பனை 20ஆம் அதிகாரத்தை தியானிக்க செய்த கிருபைக்கு நன்றி செலுத்திருப்பான். இம்மட்டும் நீர் எங்களோடு நீர் பேசி நீர் தகப்பனப்பா, இனியும் எங்களை மறைத்து நீர் பேசுங்கப்பா. உங்களுக்கு சுத்தமானது நீர் ஆண்டவர் வழி நடத்துங்க. அவையான உங்கள் ஒப்புக்கொடும் நீர் பொறுப்பேற்று வழி நடத்த பலப்படுத்துங்க. இயேசு மூலம் செய்வ நல்ல பிதாவே, ஆமென். யோபு 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் உணர்வினால் என் நாவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. இந்த சோப்பார் நம்ம குறித்து பார்த்தோம். யோபுக்கு முன்னாடியே பயங்கரமான பிரச்சனைகள், உயிர் போகிற பிரச்சனைகளை போல பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறார். அவர் திருமுறை சொல்கிறார், இல்லை நான் தப்பு செய்யலைன்னு சொன்னாலும் எனக்கு திரும்ப அவருக்கு சொல்கிறாரு, என் ஆவி எனக்குள்ளே பொங்குச்சு, அதனால் நான் உன்னை சொல்லப்போன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இந்த அதிகாரத்தில் முழுவதும் ஒரு வார்த்தைகளும் அவர் உருவ குத்துகிற வார்த்தைகள் தான், அவர் கடினமாக பேசுகிற வார்த்தைகள் தான். இதனால் கண்டிப்பாக யோபு மிகவும் ஒரு மனஸ்தாபப்பட்டிருப்பார். அப்படிலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறேன்னு தான். நாம் கூட அநேக முறை மற்றவர்களோட பேசும்போது நம்முடைய உணர்வுகள் நம்ம பொங்குறத அநேக முறை நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம வார்த்தைகளை விட்டுடுப்போம். அநேக முறை அது அவங்கள ஹர்ட் பண்ணுதான், அதை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த நம்மளுக்கு வச்சு ரொம்ப இருதய கடினம் ரொம்ப 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 ஹர்ட்டிங்கில் தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த சோப்பாறு போல் நம்மளும் அநேக முறை மற்றவங்களோட பேசிவிடுவோம். ஆனால் பேசிட்டு நம்ம பேசுறது நம்மளுக்கே என்னன்னு தெரியாமல் நம்ம இருந்துருவோம். ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தி நீ எப்பயாவது நீ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கையா? நீ பேசின வார்த்தைகள் அவங்க எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும், அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்த்துருக்கையா? ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். என்னோடய வாழ்க்கையோட பார்த்தீங்கன்னா, நான் சமீப காலமாகவே எனக்கே என்ன தெரியல, ஒரு சில நேரத்தில் நானும் அந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் எமோஷனாக நான் பேசிடுவேன். ஒரு நாள் கடந்த மாதத்தில் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சிறிய ஒரு வாக்குவாதம் நடந்தது. அதில் நான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அப்பா ஒரு அமைதியாக இருந்துட்டு மறுநாள் எங்கிட்ட பேசவே இல்லை. என்னன்னு கேட்டேன், நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம், நானா ஏதோ அப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னார். ஆனால் நைட்டு வரைக்கும் நான் அதை குறித்து எனக்கு கேர் பண்ணவே இல்லை. அப்புறம் மறுநாள் தான் யோசிச்சு பார்த்தோம், ஐயோ நம்ம அந்த வார்த்தை சொல்லியிருக்கூடாது, அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் ஈவினிங் நான் சாரி கேட்குற வரைக்கும் ஆண்டவர் அப்புறம் தான் எனக்கு உணர்த்தினார். நான் மறுநாள் சாரி கேட்டப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு. ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாக நான் பேசுறது கரெக்டு தான் சொன்னேன். ஆனால் அந்த அப்பாவுடைய ஸ்தானத்தில் நான் இருந்து பார்த்தேன், ஐயோ நம்ம வாசனை பேசினே கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை நான் சாரி கேட்டேன். இன்றைக்கும் நம்ம ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். நாம் பேசின வார்த்தைகள் பெற்றவர்களை நம்ம காயப்படுத்துகிற சூழ்நிலை நம்ம பேசியிருந்தா ஒரு வேலை இன்றைக்கி ஆண்டவர் நம்ம சாரி கேட்கணும், சாரிப்பா நான் கூட பேசின வார்த்தைகள் அநேக பேரை அது காயப்படுத்தியிருந்தா இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். நம்ம பேசிட்டோம், ஆனாலும் அது அவங்களை காயப்படுத்தியிருக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவி நம்மோடு பேசி கொண்டிருக்காரோ? எத்தனை முறை எத்தனை நபரான நம்ம பேசியிருப்போம். ஐயா அருமையாக சொன்னாங்க, சரியான நேரத்தில் நம்ம தவறான வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போமா? இல்லை தவறான நேரத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆலோசனை சொல்லியிருப்போம், அதுவும் வேஸ்ட்டு தான். நம்ம சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசியிருந்தா தான்
அது அவர்களுக்கு பலன் உண்டா இருக்கும். அநேக முறை நம்ம உணர்ச்சி வசத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்து நம்ம அநேக வார்த்தைகளை பேசிட்டு இதனால பிரச்சனைகளும் கசப்புகளும் விரோதங்களை தான் நான் அதிகரிச்சிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவரானப்பா சாரிப்பா, என் நாவை நீங்க கட்டுப்படுத்துங்கப்பா, என் உணர்ச்சிகளை நீ கட்டுப்படுத்துங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நானும் அப்புறம் நான் கட்டுப்படுத்த நினைக்கிறேன், ஆனால் முடியலப்பா. நான் உணர்ச்சி வசத்தை நான் பொங்கி அநேகரை நான் என்னுடைய வார்த்தைகள் காயப்படுத்துகிறப்பா. அதனால அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்கப்பா. சாரிப்பா. இன்னைக்கு ஒரு ருசியான ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்மளுக்கு கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம அந்த சோஃபார் அந்த நண்பர்களை யோசித்து பார்க்கல, இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். எத்தனை முறை நான் பேசின வார்த்தைகள் ஒருவேளை அவங்களுக்கு காயப்படுத்திருக்குமோ, அதில் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சரண் அடையலாமா? பரிசுத்தாவின் நாமத்தில் அசைவாடு கொண்டு இருக்கிறார். உள்ள முடல் எல்லாமே உமக்கு தந்தேன இருபத்தி நாலு சொல்லப்பா. உள்ள முடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். இப்போ நம்ம ஒரு விசுவாச செயல் செய்ய போறோம். நம்ம ரெண்டு பேரா நின்று கொள்ளலாம். இல்லை ஒரு மேலே யாருக்காவது நம்ம கசப்புகள் இருந்தால் நம்ம அந்த நபரான கூட நேராக போய் நின்றுக்கலாம். அவங்களாண்ட இன்னைக்கு நம்ம போய் நம்ம சாரி கேட்போம். ஒருவேளை பிரதர், சகோதரி, சிஸ்டர், நான் அந்த வார்த்தை பேசுகிறேன் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை அது உங்களை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முறையாக நம்மளை விட்டு கொடுப்போமா? பரிசுத்தாவினை விட்டு கொடுத்தால் கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வீட்டில் வெளியில் எந்த நபராக இருந்தால் அந்த நபரை எதிர்க்கிற நபராக நினச்சிக்கிட்டு நான் சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணுவேன், நான் பேசிட்டேன், ஏன் நான் சாரி, நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என் உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்தாமல் பேசிட்டேன், இந்த வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாரின்னு சொல்லிட்டு அந்த எதிர்க்க நபராக நினச்சி நம்ம சாரி கேட்கலாமா? நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு கூட வீட்டில் நீங்கள் யாராவது இருந்தால் இல்லை மனசில் அந்த நபர் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரான சாரி கேட்டு நீங்கள் கேட்கலாம். நானும் நம்ம சபையில் கூட ஒருவேளை நம்ம சகோதரி இருக்கீங்க, ஒருவேளை பிரதர்ஸ் இருக்கீங்க, நான் ஒருவேளை நான் பேசின வார்த்தைகள் உங்களை ஹர்ட்டாக இருந்தால் சாரி, மன்னிச்சுக்குங்க. நானும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒருவேளை என்னோடய வார்த்தைகளை நான் பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ போல் இன்னும் நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப சாரி. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அன்பின் தகப்பனப்பா, அந்த சோப்பார் போல இல்லாதபடிக்கு தகப்பனப்பா, ஆவியானவரே நாங்கள் பலவீனரப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பலவீனத்தில் தான்ப்பா நான் எங்களை வார்த்தைகளை நான் கொட்டிடுற தகப்பனப்பா. ஆவியானவரே எங்களுக்கு நீர், எங்கள் வாய்க்கு நீர் காவல் வையுங்க தகப்பனப்பா. எங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்க தகப்பனப்பா. இனிமேல் நாங்கள் ஆண்டவரே தகப்பனை எமோஷனல் ஸ்டேபிள் இல்லாத ஆள் நாங்கள் பேர் வாங்காதபடிக்கப்பா
அவள் ஆவின்படி நடக்கிறவள், அவள் ஆவின் கத்தரால் வழி நடத்தப்படுவர்கள் என்று நாங்கள் சாட்சியை கேள்விப்பட ஆவியானவரை நீர் எங்களை உதவி செய்யுங்க தகப்பனப்பா. ஆவியானவரை எங்களோடு கூட இருங்க தகப்பனப்பா. உங்களோட மகிழ பிரசன்னத்தால் நீர் வழி நடத்துங்கப்பா. இனிமேட்டு எங்களோட வார்த்தைகள் மற்றவர்களை தேய்ச்சுக்கு தான் இருக்கட்டும் தகப்பனே. யார் யார் கவலை இருக்காரோ அவங்களுக்கு கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளை நீர் எங்களை வார்த்தைகளை நீர் மாற்றுங்க தகப்பனப்பா. தகப்பனை யாரெல்லாம் கண்ணீர் இருக்காரோ கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளை நீர் மாற்றி பறிக்கிறதுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் தகப்பனப்பா உங்கள் கிருபையும் பிரசன்னமும் கூட வழிநிறுத்தம் பலப்பட்டு பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் செவ்வ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.